எக்ஸாம்பிள் 5.1 தாமரை இஸ் ஃபாண்ட் ஆஃப் ரீடிங் புக்ஸ். தாமரைக்கு புக்ஸ் ரீட் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். த நம்பர் ஆஃப் பேஜஸ் ரெட் பை ஹர் ஆன் ஈச் டே டூரிங் த லாஸ்ட் 40 டேஸ். 40 டேஸா அவங்க ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்காங்க. ஆர் கிவன் பிலோ. மேக் அ டேலி மார்க்ஸ் ஆஃப் த டேபிள். இந்த மேக் அ டேலி மார்க்ஸ் டேபிள். ஒரு நம்பர் டேலி மார்க் டேபிள் நம்ம மேக் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே இதுல மொத்தமா 40 இருக்கும். ஃபர்ஸ்ட் டேல ஒரு பேஜ் படிச்சிருக்காங்க. செகண்ட் டேல எவ்வளவு படிச்சிருக்காங்க? 3 பேஜஸ். தேர்ட் டேல எவ்வளவு படிச்சிருக்காங்க? 5 பேஜஸ். சோ இந்த மாதிரி நமக்கு டேலி மார்க்ஸ் நம்ம பண்ணணும். டேலி மார்க் டேபிள் நம்ம பண்ணணும். இப்போ நம்பர் ஆஃப் பேஜஸ். ஒரு பேஜ் எத்தனை நாள் படிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணணும். எத்தனை நாள் அப்படின்னு வந்து கவுண்ட் பண்ணலாமா? ஒரு பேஜ் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ ஒரு பேஜ் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 4 போட்டுட்டு 5க்கு வந்து என்ன பண்ணும்? ஃபுல்லா கேன்சல் பண்ணும். சரியா? 5 6 7. அப்போ டோட்டலா எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7. 7 டேஸ் பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் தான் படிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 பேஜஸ் எவ்வளவு நாள் படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இங்க 1 2 3 4 5 6. இப்போ 2 பேஜஸ் பாத்தீங்கன்னா 6 டேஸ் படிச்சிருக்காங்க. அதாவது 1 2 3 4 5 6. ஸோ 6 ஃப்ரீக்வன்சி 6. ஃப்ரீக்வன்சினா எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் 3 பேஜஸ் எத்தனை நாள் படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 1 2 3 4 5. ஸோ 3 பேஜஸ் எத்தனை நாள் படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5 டேஸ் படிச்சிருக்காங்க. 5 டேஸ் எப்படி போடணும்? 1 2 3 4 5. இப்படிதான் போடணும். The frequency is 5. நெக்ஸ்ட் 4 பேஜஸ் எவ்வளவு நாள் படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 4 பேஜஸ் பார்த்தோம்னா 1 2 3 எதுவும் இல்ல. ஸோ 4 பேஜஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 3 டேஸ் தான் படிச்சிருக்காங்க. அப்புறம் 5 பேஜஸ் எவ்வளவு நாள் படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. வேற எங்கேயாவது மிஸ் பண்ணிருக்கோமா? இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 டேஸ் வந்து 5 பேஜஸ் படிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 6 பேஜஸ் எவ்வளவு நாள் படிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 7 times 7 days. So 1 2 3 4 5 6 7 7 days படிச்சிருக்காங்க. frequency is this much. ஸோ இதுதான் நமக்கு டேலி. இப்போ இதுல பார்த்தோம்னா நமக்கு டோட்டலா எவ்வளவு பேஜஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஆட் பண்ணோம் பாத்தீங்களா? 7 + 2 is 9. 9 + 3 எவ்வளோ? 12. 12 + 5 is 17. 17 + 6 எவ்வளோ? 23. இது 23 + 7 is 30. ஸோ 3 0 இங்க 3 போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 40. அப்போ நமக்கு பாருங்க டோட்டலா 40 டேஸ்ல 40 பேஜஸ் படிச்சு முடிச்சிட்டாங்க. சரியா? நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க how many days கொடுத்திருக்காங்க? 40 days. இந்த நம்பர் ஆஃப் பேஜஸ் இந்த புக் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 40 பேஜஸ். ஸோ 40 டேஸ்ல 40 பேஜஸ் படிச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ இது திங்க் கொஸ்டின். If someone asks typically, how many pages does Thamara read in one day? What will be your answer? இப்போ நமக்கு ஒரு நாள் 7 pages படிச்சாங்க, ஒரு நாள் 6 pages படிச்சாங்க அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. எவ்வளவு படிச்சிருக்க அப்படின்னா 40 டேஸ்ல 40 பேஜ் படிச்சேன்னா அப்போ ஒன் டேல so in one day Thamara will read how many page? 1 page.
சரியா? இது நம்ம பின் பாயிண்ட் பண்ண முடியாது. ஆவரேஜ் தான் போட முடியும். எவ்ளோ எவ்ளோ புக் படிப்ப ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு நாளைக்கு 1 பேஜ் படிப்பேன். டோட்டலா வந்து 40 டேஸ்க்கு 40 பேஜஸ் படிச்சிருக்கேன். சோ தட் வில் பி அவர் ஆன்சர். ஓகே.